வரும் 14ஆம் தேதி அவனியாபுரம், 15ஆம் தேதி பாலமேடு மற்றும் 16ஆம் தேதி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கிறது. இதற்கான பணிகள் தற்போது சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களுடன் களத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்தி. தற்பொழுது அங்கு இதற்கான பணிகள் எல்லாம் எவ்வாறு நடைபெற்று வருகிறது, விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜி. தை திருநாளாம் பொங்கல் நாட்களில், அதாவது மதுரை மாவட்டம் குறிப்பாக 14ஆம் தேதி அவனியாபுரம், 15ஆம் தேதி பாலமேடு, 16 அலங்காநல்லூர் 3 நாட்களும் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விழா நடைபெறுவதற்கும் அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. என்ன குறிப்பாக சொல்ல வேண்டும் 3 ஜல்லிக்கட்டும் உலக புகழ்பெற்ற அந்த 3 ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பாலமேடு அலங்காநல்லூர் பகுதி வாடிவாசல்கள் வண்ணம் தீட்டும் பணி நடைபெற்று வருகிறது. அதேபோல் தற்போது அவனியாபுரம் பகுதியில் வாடிவாசல் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதேபோல் அவனியாபுரம் பகுதி சாலையில் 2 பக்கமும் தடுப்பு வேலிகள் 2 தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணியாக நடைபெற்று தற்போது முடிந்துள்ளது. இது போன்ற இந்த சாலைகளில் தொடர்ந்து இந்த பார்வையாளர் 2 பக்கமும் பார்வையாளர் கேலரியில் அமைக்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது ராஜி. அந்த வகையில் குறிப்பாக தமிழர்களின் வீர விளையாட்டான இந்த போட்டிக்கு இந்த வருடம் அதாவது ஆன்லைன் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக 12632 காளைகள் இந்த வருடம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் 5432 மாடுபடி வீரர்கள் இந்த முறை பதிவு செய்துள்ளார்கள். இதற்கு தகுதி அடிப்படையில் அவர்கள் ஆன்லைன் மூலமாக அவர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட இருக்கிறது. அதன் அடிப்படையில் 3 ஜல்லிக்கட்டிலுமே இந்த காளைகளும் சரி மாடுபடி வீரர்களும் சரி பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தொடர்ந்து ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுகளுக்குமே அதாவது அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் இந்த 3 ஜல்லிக்கட்டிலுமே ஒரு ஜல்லிக்கட்டுக்கு மட்டுமே காளைகளும் சரி மாடுபடி வீரர்களும் சரி பங்கேற்கும் விதமாக இந்த முறை டோக்கன்கள் வழங்கப்பட இருக்கிறது ராஜு. தொடர்ந்து அவனியாபுரம் பகுதியில் நாம் இருக்கிறோம். அவனியாபுரம் பொதுமக்களுக்கு அவரிடம் கேட்போம். முடிஞ்சிருக்கு. இப்போ பேரிகேட் ஓரளவுக்கு பூரா கட்டியாச்சு. நாங்கள் எப்படின்னா எங்கள் பாரம்பரியமான அவனியாபுரம் மந்தையம்மன் கோவில் எங்களுடைய கோயில், அந்த கோயில் சார்பாக நாங்கள் ஜல்லிக்கட்டு பாரம்பரியமாக நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் எங்கள் வித்தியாசமாக எல்லா இடத்துலையும் சிமெண்ட் சாலைகள் இருக்கோம். எங்கள் இதில் தென்னை மரத்திலே நட்டு நாங்கள் மாடுகளுக்கு வர்ற காளைகள் எதுவும் சேதங்கள் கொம்புகளுக்கு ஆகாமல் தென்னை மரத்திலே நாங்கள் கட்டி தென்னை மரத்திலே அது மறுபடியும் பிரிச்சுருவோம். அது அந்த மாதிரி தான் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எங்களுக்கு தை திருநாள் முதல் நாளாக எங்களுக்கு நடக்கிறதுனால ஜல்லிக்கட்டு நடக்கலாம். இப்போ வேலையை கொஞ்சம் ஆரம்பித்து இந்த தென்னை மரத்திலே நாங்கள் அடித்து மறுபடியும் நாங்கள் இப்போ பலகை அடித்து இதை வச்சு நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதாவது ராஜி, தை பொங்கல் நாட்கள் முதல் நாள் பொங்கல் அன்று ஜல்லிக்கட்டு முதல் அவனியாபுரம் பகுதியில் நடைபெற இருக்கிறது. அதற்கு அடுத்தமாக 15 பாலமேடு, 16 அலங்காநல்லூர் 3 நாட்களும் மதுரை விழாக்கோலம் கொண்டுள்ளதா என்று கூறலாம். ஏன்னா தொடர்ந்து இந்த 3 ஜல்லிக்கட்டை காண்பதற்காக மதுரை மட்டுமில்லாமல் அருகிலுள்ள மாவட்டங்களில் சேர்ந்து பொதுமக்களும் வெளிநாட்டினரும் வரக்கூடிய வகையில் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பாலமேடு அலங்காநல்லூர் பகுதியில் ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. அவனியாபுரத்தை பொறுத்தவரை மாநகராட்சி ஏற்பாட்டில் தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது ராஜி. அந்த வகையில் இவர்களின் அவனியாபுரம் பொதுமக்களின் பிரதான கோரிக்கையான அதாவது இங்கு நிரந்தர வாடிவாசல் அமைக்க வேண்டும். ஏனென்றால் அவனியாபுரம் மட்டும் தொடர்ந்து சாலைகள் அமைக்கப்பட்டு தற்காலிக வாடிவாசல் அமைக்கப்பட்டு அதில் காலைகள் விடப்படுகின்றன. எங்களுக்கு நிரந்தர வாடிவாசல் அமைக்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கைகளை பல ஆண்டுகளாக வைத்து வருகின்றனர் ராஜி. அந்த வகையில் தற்போது இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்று கூறலாம் ராஜி.